உரையாற்றுவார். அன்பிற்கினிய தோழர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற சமூக நீதி கூட்டமைப்பை சார்ந்த பல்வேறு சமூகத்தின் முக்கிய பிரமுகர்களே, பொறுப்பாளர்களே, தலைவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிய தோழர்களே, எனக்கு பின்பு உரையாற்ற இருக்கின்ற அருமை தோழர் மகேந்திரன் அவர்கள், தோழர் கொளத்தூர் மணி அவர்களே, ஐயாக்கன் அவர்களே, மற்ற அனைத்து தோழர்களுக்கும் நாம் சார்ந்திருக்கின்ற சோசலிச தொழிலாளர் மையத்தின் சார்பாக புரட்சிகரமான வணக்கங்களை கூறிக்கொண்டு உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே உருவாடலாம் என இருக்கின்றேன். தோழர்களே, ஏற்கனவே அருமை தோழர் காசிமாயன் அவர்கள் சொன்னார், நீங்கள் எந்த ஜாதியில், எந்த மதத்தில், எந்த அரசியல் கட்சியில் எதை வேண்டுமானால் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், பொறுப்பில் இருங்கள், ஆனால் நமக்காக வரும்பொழுது நிச்சயம் போராடுங்கள் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அர்த்தத்தோடும் அதை முன்மொழிந்தும் தான் நான் உங்களோடு சில விஷயங்களை பேச முனைகிறேன். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கிராமத்திலே பழமொழி ஒன்று சொல்வார்கள், ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிராடியை விரட்டிய கதை என்று சொல்லுவார்கள். அந்த கதையாகத்தான் இந்த பூர்வகுடி மக்களின் வாழ்க்கை நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்களின் வாழ்க்கை நிலையை நினைத்து பாருங்கள். அப்பொழுது வாழ்க்கை தரம் குறைவாக இருந்தது. கஞ்சியோ கூழோ அல்லது ஏழ்மையான நிலையிலேயோ குடிசையிலேயோ வசித்திருக்கலாம். ஆனால் நிலம் என்று நமக்கு இருந்தது, நமக்கான ஒரு பூர்வ வாழ்க்கை முறை இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது, பண்பாடு இருந்தது, நாகரிகம் இருந்தது, கொள்வினை கொடுப்பிடு திருமணம் என்று நாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தோம். அந்த மக்கள் அவர்களின் வாழ்க்கையை அவர்களே தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அதுதான் அந்த மக்களின் பூர்வகுடியான சமுதாய, கலாச்சார, பண்பாட்டு, நாகரிக வாழ்க்கை முறை. இன்றைக்கு என்ன நிலை இருக்கிறது? நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் எந்த பிஹெச்டியும் போய் படித்து முடிக்கல, மீனாட்சி கோயிலை கட்டியிருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய கட்டிடங்கள், கோயில்கள், மடங்கள், ஆறுகளை வெட்டியதெல்லாம் எந்த பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்த மக்கள் இல்லை. அவர்கள் சாதாரண தொழிலாளிகள், பழங்குடிகள், கூலி ஏழை மக்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களிடம் அறிவியல் இருந்தது, வாழ்க்கை முறை இருந்தது, இயற்கையிலிருந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரிய நிபுணர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அந்த அறிவு நம்மிடம் இருந்து எங்கே போனது? இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி. இங்க படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும், செவ்விந்தியர்கள் என்று ஒரு பெரிய மக்கள் கூட்டம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த செவ்விந்தியர்கள் அந்த நாட்டின் பூர்வகுடிகள். இன்னைக்கு இருக்கிற ட்ரம்போ, இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்தவர்களோ, அங்கே வால் ஸ்ட்ரீட்டுங்கிற பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களில் முதலாளிகளாக இருப்பவர்களோ, அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், தொழிலை கட்டுப்படுத்தவர்கள், நிதியை கட்டுப்படுத்தவர்கள், IMF, வேர்ல்டு பேங்க் போன்ற நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்தவர்கள் ஒருவர் கூட செவ்விந்தியர் இல்லை. அப்படி என்றால் அந்த அமெரிக்க நாடு, அமெரிக்க தேசம் என்பது குடியேறிகளின் நாடாக மாறி போனது. அந்த நாட்டை கண்டுபிடிக்க போன நபர் நீங்க தெரியும் உங்களுக்கு, அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுவோம். 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போனார், அவர் தான் இங்கே வந்தாருன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அவர் கண்டுபிடிச்சதாக சொல்றான். அவன் கண்டுபிடிக்கல, அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாடு இருந்தது, அவன் அந்த நாட்டுக்கு போனான். அந்த மாதிரி இங்கே ஒரு கூட்டம் வந்தது, ஒரு கூட்டம் வந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துக்கு பேர் பார்சி, பனியா, இன்னைக்கு இருக்கிற மார்வாடிகள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்க ஆரியர்கள், பார்ப்பனர்கள் வந்தாங்க. இன்றைக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், தொழில், நிதி, இராணுவம், அமைச்சரவை, இப்படி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னாடி வர தோழர்கள் அது குறித்த விரிவான விவரங்கள் சொல்லுவாங்க. 80 குறைவான சதவீதத்தை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். நான் சொன்னது ஒண்ட வந்த பிடாரி என்பது இவர்களைத்தான். ஒண்ட வந்த பிடாரி என்பது பார்சிகளும், பனியாக்களும், பார்ப்பனர்களும், மார்வாடிகளும் சேர்ந்த முதலாளிகள் 2000 ஆண்டுகளாக இங்க வந்து இந்த நிலத்தையும், மண்ணையும், மக்களின் வாழ்க்கையும், இங்க இருக்கின்ற இயற்கை வளங்களையும் கையில் எடுத்துக்கிட்டு
அவன் இன்னைக்கு முதலாளியாக இருக்கிறான், அவன் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு மீனாட்சி கோயில், திருவண்ணாமலை கோயில், திருப்பதி கோயில் பிச்சை எடுப்பதற்கு சமமாக எனக்கு 2% இடஒதுக்கீடு இருக்குது, 5% இடஒதுக்கீடு கொடுங்கள், எங்களுக்கு சமூக நீதி என்று வழங்குங்கள், இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். அப்படி என்றால் நமது பூர்வ வரலாற்றை, நமது ஆதிகால வாழ்க்கையை நாம் மறந்துவிட்டோம். இந்த வீர மரபை மறந்துவிட்டோம், நமது பண்பாடுகளை மறந்துவிட்டோம். இங்கிலிருந்து தான் நமக்கு போராட்டங்களை தொடங்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக இங்க தொடங்கினா மட்டும்தான் நமக்கான வெற்றி பெற முடியும். இதை மறுப்பவர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த கட்சியிலாம் இருங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த கட்சியிலாம் இருங்க, இந்திய சமூகத்திலும் தமிழ்நாட்டிலும் ஒரு 3 வகையான நீதி இங்கே காலங்காலமாக இருந்திருக்கு. என்ன நீதி? 3 வகையான நீதினா, முதல் நீதி என்பது மனுநீதி. மனுநீதினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். யார் கல்வி கற்கணும்? இங்க இருக்கிற சூத்திரனோ சத்திரியனோ பஞ்சமர்களோ கல்வி கற்க முடியாது. இதுதான் மனுநீதி. யாரு வேலைக்கு போகணும்? இவர்கள் எல்லாரும் வேலைக்கு போகணும். அவன் வேலைக்கு போக மாட்டான். யாரு நிலத்துல விடணும், யார் போர் புரியணும், யார் சண்டை நடத்தணும், யார் தியாகி ஆகணும், யார் செத்து போகணும், இதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. யார் சேரியில் இருக்கணும், யார் ஊர்ல இருக்கணும், யார் மலைக்கு மேல இருக்கணும், யாரெல்லாம் மலையில கீழே இருக்கணும், ஆற்று ஓரம் வசதியான வாழ்க்கையான அனுபவிப்பது யார், வறட்சியில மேட்டுக்காட்டில் இருப்பது யார், இதை தான் மனுநீதி சொல்லுது. இந்த மனுநீதிக்கு எதிராக இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்பில் இருந்தே போராடுது. பல போராட்டங்கள் நடந்திருக்குது. சித்தர்கள் வேறு வகையில் போராடினாங்க, வள்ளலார் வேறு வகையில் போராடினார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். வாடிய பயிருங்கிறது வெறும் பயிர் மட்டும் இல்லை, வாடிப்போன முகத்தை, வாடிப்போன மனிதனை, ஏழையான மனிதனை, பசி இருக்கின்ற மனிதனை எல்லாத்தையும் கண்டவர் வாடினார். உணவை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப சமபந்தி போஜனத்துக்காக இங்க பெரிய போராட்டம் நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். சமமாக அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட முடியாது, சமமாக எல்லாரும் டீ குடிக்க முடியாது. இந்த நிலைமை இருந்ததுங்க, புரியுதுங்களா? இந்த நிலைமைக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்துதான் இது சமூக நீதிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தது. பெரியாரு, அம்பேத்கர், பூலே, கம்யூனிஸ்ட் தோழர்கள் இப்படி எல்லாரும் போராடினாங்க. இதற்கு பெயர் தான் சமூக நீதி. சமூக நீதி என்ன? அனைத்து சமுதாயங்களுக்குமான சமமான நீதியை வழங்கு. இதற்கு அடுத்தாப்புல் வைக்கக்கூடியதான் சோசலிச நீதி. சோசலிச நீதி என்ன? உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இடப்பிடமும், மனத்தையும் அரசே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வரியிலிருந்து மத்திலிருந்து அனைவருக்கும் சமமாக இருக்கும், எவனும் பசிப்பட்டு இருக்க முடியாது. இதை பேசுவது சோசலிச. இந்த சோசலிச நீதியை தான் நாம் எதை சொல்றோம்? ரஷ்யாவில் புரட்சி நடத்தினார் லெனின், சீனாவில் புரட்சி நடத்தினார் சீன கம்யூனிஸ்ட் கட்சி, வியட்நாமில் புரட்சி நடத்தினாங்க ஓசிமின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி, கியூபாவில் புரட்சி நடத்தினாங்க காஸ்ட்ரோவும் சேகுவாராவும். இவர்களெல்லாம் அங்கே சோசலிச நீதியை நிலைநாட்டினார்கள். ஆனால் நாம் அடைய வேண்டியது சோசலிச நீதி. அது பின்னாடி வரட்டும். அந்த சோசலிச நீதிக்கும் மனுநீதிக்கும் இடையில் ஒரு நீதி தேவைப்படுது. அதற்கு பெயர் தான் சமூக நீதி. எங்களுக்கு நாளைக்கு நீங்க பிரியாணி கொடுங்க அல்லது நல்ல வேட்டி சட்டை கொடுங்க, இன்றைக்கு எங்களுக்கு குடிப்பதற்கு உடுப்பதற்கு குறைந்தபட்ச ஒரு உணவையும் உடையையும் கொடுங்கள், அதற்கு நாங்கள் எங்கள் உழைப்பில் இருந்து கொடுங்கள் கேட்கிறோம். இந்த சமூக நீதிக்கான போராட்டங்களை தான் இடஒதுக்கீடு அதில் ஒரு குறிப்பிட்ட அம்சம், கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட அம்சம், வேலைவாய்ப்பு என்பது அதில் ஒரு குறிப்பிட்ட அம்சம். ஆகவே சமூக நீதிக்கும் மனுநீதிக்குமான போராட்டத்தில் நாம் யார் பக்கம் இருக்கிறோம் என்பதுதான் இங்க இருக்கின்ற முன்னாடி இருக்கிற கேள்வி. இதுதான் பூர்வகுடியோட வாழ்க்கையிலிருந்து நாம பேசுறோம். நாம் கட்டாயம் எந்த சந்தர்ப்பத்திலும் மனுநீதியின் பக்கமோ சனாதன நீதியின் பக்கமோ நிற்க முடியாது. சமூக நீதியின் பக்கம் நிற்பதுதான் ஆதிக்குடிகள், பூர்வகுடிகள் அல்லது இங்க இருக்கின்ற எல்லா மக்களோட அடிப்படை உரிமை. செவ்விந்தியர்கள் இன்னைக்கு அடிமையாக்கப்பட்டு சிறைகளிலும் அமெரிக்க சேரிகளிலும் அமெரிக்காவோட காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரியிறானோ அதே வாழ்க்கையை தான் இந்த மக்கள் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. 90களுக்கு பிறகு காடுகள், மலைகள், கிராமங்கள் முழுக்க முழுக்க முதலாளிகள் கட்டுப்பாட்டுகள் போயிருச்சு. நாடோடிகளாக ரோடு போடுறதுக்கும் குழாய் வெட்டுறதுக்கும் கிட்டத்தட்ட கேபிள் கம்பி பதிக்கிறதுக்கும் நகரங்களில் நடக்கிற கட்டுமான பணி வேலைகளில் தான் இந்த சீர்மறைபிடர் பழங்குடிகளை சார்ந்த மக்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சமூகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு புள்ளிவரத்தை மட்டும் சொல்றேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ரிசர்வ் பேங்க் ஒரே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது 5000 கோடிக்கு மேல வங்கியில் கடனை வாங்கி ஏமாத்திட்டு அல்வா கொடுத்துட்டு போனவங்களோட பட்டியல் 5000 கோடிக்கு மேல. அதுல நீரவ் மோடி, விஜய் மல்லையா ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இந்த 5000 கோடியில் ஒரு பழங்குடி இல்லை, ஒரு இஸ்லாமியர் இல்லை, ஒரு செட்டியார் இல்லை, ஒரு முதலியார் இல்லை, ஒரு தமிழர் இல்லை,
ஒரு கிறிஸ்தவர் இல்லை. எல்லாரும் யாரு? 500 பேரும் இந்த 4 சமூகத்தை சார்ந்தவர்கள். பார்சி, பனியா, மார்வாடி, பார்ப்பனர்கள். கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி வங்கியில் பணத்தை ஆட்டை போட்டவர்கள். இது யாரோட பணம்? இந்த நிலத்தில் உழுது காலங்காலமாக வரியை கட்டுற இந்த மக்களோட பணம். இதுக்கு பெயர் தான் மனுநீதி. உழைப்பை செலுத்து, பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றான். பலனை எதிர்பார்க்காத உழைச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிறது மனுநீதி. உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். யாரு கிடைக்கும்? அவன் முப்பிறவி பயன், அவன் அனுபவிக்க வேண்டியிருக்குது. இதுக்கு பேர் தான் மனுநீதி. இதை தடுத்து இது எங்களுடைய சொத்து, எங்களுடைய வேலை, எங்களுடைய நிலம், எங்களுடைய கல்வி, இதை நாங்கள் பெறுவோம் என்பது பேசுவதுதான் சமூக நீதி. அதற்காகத்தான் நாம் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். ஆக அமெரிக்காவில் ஏற்பட்டது வேண்டுமானால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கும் நடப்பதற்கு ரொம்ப தூரம் இல்லை. ஆப்பிரிக்க நாடுகளில் வைரங்கள் இருக்குது, தங்கம் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, வைடூரியம் இருக்குது. எல்லா உலகத்தில் தரம் வாய்ந்த கனிமங்களும் தனிமங்களும் எல்லாம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்க மக்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சோமாலியாவில் இருக்கின்ற மக்கள் அங்க இருக்கிற போற கப்பலை கோதுமைக்காகவும் அரிசிக்காகவும் பருப்புக்காகவும் கொள்ளையடிக்கிறாங்க. ஏன் கொள்ளையடிக்கிறாங்க? உணவு இல்லை. சோமாலியா மிகப்பெரிய உலகத்தின் வைர சுரங்கம் இருக்கிற நாடு. அந்த வைர சுரங்கம் இருக்கிற நாடு, அந்த நாட்டோட பூர்வகுடிகள், அந்த நாட்டோட பழங்குடிகள், அந்த நாட்டுக்கு சொந்தமான மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். கப்பலில் போய் கடல்ல போயிட்டு இருக்கிற உணவுகளை கொள்ளையடித்து அவன் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆகவே இதே நிலைமை நீடித்தால் நிச்சயமாக சோமாலியா மக்களோட நிலைமை நமக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் இல்லை. மதுரையிலையும் உசிலம்பட்டியில் இருக்கிற மக்கள்லாம் தூத்துக்குடிக்கும் மன்னார் வளைகுடாக்கும் போயிட்டு கோதுமைக்காக நாம் ஏங்க வேண்டிய காலம் என்பது நீண்ட காலமெல்லாம் இல்லை. ஏனென்றால் மண் போய்விட்டது, வளம் போய்விட்டது, மழை போய்விட்டது, கல்வி போய்விட்டது, வேலைவாய்ப்பு போய்விட்டது. இதெல்லாம் போயிட்டு சொன்னா நம்மோட கடைசி புகலிடம் அதுவாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த மண் நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு சமூக நீதி வேண்டும், நமக்கு கல்வி வேண்டும் என்றால் சமூக நீதி வேண்டும், நமக்கு வேலை வேண்டும் என்றால் சமூக நீதி வேண்டும், நமக்கு தொழில் வேண்டும் என்றால் சமூக நீதி வேண்டும். இதற்கு எதிராக அணிதிரள வேண்டியது அனைவரோட அடிப்படை உரிமை. கல்வி என்பதும் வேலை என்பதும் இடஒதுக்கீடு என்பதும் அரசாங்கம் கொடுக்கின்ற சலுகை அல்ல, இது அடிப்படை உரிமை. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு நிதி மூலதனம், சாலை, கட்டடம், அரசு நிர்வாகம் அனைத்திலும் உழைப்பை செலுத்தியது நாம், நமது முன்னோர்கள். அதிலிருந்து உரிமைகளை பெற வேண்டியது, அந்த அடிப்படையில் பெற வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியது நம்மோட உரிமை. ஆகவே கல்வியும் வேலை வாய்ப்பும் நமது வாழ்வியல் உரிமை, அடிப்படை உரிமை. இதற்கு எதிராக யார் நின்றாலும், இதை தடுப்பதற்கு எந்த சக்தி நின்றாலும் அவர்களுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டியது நம்மோட கடமை. அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக சோமாலியா மக்களோட வாழ்க்கையை நமது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போறோம்னு அர்த்தம். ரொம்ப காலமெல்லாம் இல்லை. சோமாலியா மக்கள் சந்திக்கிற அல்லது இஸ்ரேலியர்கள் சந்திக்கிற, பாலஸ்தீன மக்கள் சந்திக்கிற, இலங்கையிலே ஈழத்தமிழர்கள் சந்தித்த அந்த நெருக்கடியை அது வேறு, அது போரால் அந்த மக்கள் சந்திச்சாங்க. நிலத்தை பிடிங்க அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இங்கே மைக்ரேஷன் பேரில் தொழிலாளர்களாக நாங்கள் நகரத்துக்கு வந்திருக்கிறோம். நகரங்களிலும் அப்பார்ட்மெண்ட்டும் மற்றதும் கல்வி வேலை வாய்ப்பும் தனியார்கிட்ட எல்லாம் போனதுனால நமக்கு அடங்க இடமில்லை. கடைசியாக போக வேண்டிய இடம் என்றால் அகதி வாழ்க்கை. புலம்பெயர்ந்த அகதி வாழ்க்கையை நாம் வாழப் போகிறோமா அல்லது இழந்த நீதியை பெறுவதற்காக சமூக நீதி பக்கம் நின்று போராட போகிறோமா என்பது நம் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அந்த சவாலை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு தகவலை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி, அது பாட்டாளி மக்கள் கட்சி உருவாவதற்கு முன்னால் 70களில் தொடங்கிய போராட்டம் 86, 87 கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு 28-30 பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டு மிகப்பெரிய போராட்டம் மறியலாக நடத்தப்பட்டதுக்கு பிறகுதான் எம்பிசிங்கிற கேட்டகரி தமிழ்நாட்டுக்கு வந்தது. அவர்கள் தனி ஒதுக்கீடு தான் கேட்டாங்க. ஆனால் எல்லா சமூக குழுக்களை இணைத்து கிட்டத்தட்ட 114 ஜாதிய சமுதாய குழுக்களை எல்லாம் இணைத்து எம்பிசிங்கிற கேட்டகரி உருவாக்குனாங்க. இதில் கூட என்ன நடந்ததெல்லாம் தெரியும். ஆக அந்த ஒதுக்கீடு என்பது கூட சும்மா கிடைத்து விடவில்லை. மிகப்பெரிய மக்கள் போராட்டம், மிகப்பெரிய உயிர்பலி, மிகப்பெரிய மோதல், கலவரம். இதற்கு பிறகுதான் அவர்களுக்கான இடஒதுக்கீடும் அந்த எம்பிசிங்கிற கேட்டகரைசேஷனும் கிடைச்சது. ஆகவே இந்த இடம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இது நிச்சயமாக சும்மா கிடைக்காது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு இருக்கிற இடத்தை பெறுவதற்கு குற்றப்பழங்குடிங்கிற சட்டத்துக்கு எதிராக நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி போராடி சத்தாங்கன்னு பெருங்காமனூரில் போய் நின்று பார்த்தோம்னா தெரியும்.
பெருங்காமநல்லூர் என்பது இன்றைய சமுதாயத்தோட மிகப்பெரிய விளைநிலம். அங்க எத்தனை பேரோட சமாதி இருக்குது, எதற்காக போராடினார்கள், ஏன் அவர்கள் அங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆகவே இந்த மரபுகளில் இருந்து, நமது கடந்த கால வரலாறுகளில் இருந்து சமூக நீதிக்கான போராட்டத்தின் பால் நாம் அணிதிரள வேண்டியது மிகப்பெரிய வரலாற்று கடமை. அப்படிப்பட்ட கடமைக்கு நாம் அணிதிரள வேண்டும். அதற்கு நாம் மட்டும் போராடினால் வெற்றி பெற முடியாது. நம்மோடு போராட தயாராக இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுடன் இணைந்து போராட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எப்படியெல்லாம் போராட்டம் நடந்தாலும் அப்பொழுதெல்லாம் உங்களோடு நாங்களும் கரக்கோர்க்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.